அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். புதுசாக என்னோட சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய் குழம்பு, அப்புறம் முட்டை அவியல், அவ்வளவுதான். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்கலான் இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பாகற்காயை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெந்தயம், பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்துக்குங்க. நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன். கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்குச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எண்ணெயில் வதக்கிக்கிட்டு அப்படியே பாகற்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு காரம் உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளியும் காரம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். பாகற்காய் குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்கலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து விசிலில் போட்டு பக்கத்துலேயே பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா தூள் 3 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அவிச்சு அதையும் இதில் சேர்த்து நல்லா பெரட்டிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடும். தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. நான் எப்பவும் தேங்காய் பாலில் வைப்பேன். எனக்கு வந்து தேங்காய் இல்லை, அதனால் தேங்காய் பாலில் வைக்காமல் சும்மாவே வச்சுட்டேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தேன்ல, அந்த உருளைக்கிழங்கு தான் இது. உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சு தூக்கி மசாலாவில் சேர்த்துடலான்னு பார்த்தா கொஞ்சம் வேகாமல் இருந்துருச்சு. நான் 5-6 விசில் போட்டேன். என்னதில் எப்போ 2-3 விசில்லே வெந்துடும். இந்த தடவை வேகாமல் இருந்துருச்சு. அதோட என்னென்னு சேர்த்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன். அந்த தண்ணி வற்றுறதுக்குள்ளேயே கிழங்கும் வெந்து நல்லா குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய டின்னர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. கோதுமை சப்பாத்தி போட்டாச்சு, உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சாச்சு. யாருக்கெல்லாம் அந்த டிஷ் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.